அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. மசால் தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்கு. இது சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்து பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நீட்டு வகத்தில் கட் பண்ணின அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு சோம்பு 2 ஏலக்காய் சேர்த்து ட்ரை அரைச்சிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் இப்போ வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும். சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. கொத்தமல்லி இல்லை அதனால சேர்க்கல. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது தோசை ரெடி பண்ணிட்டு தோசைக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பர் டேஸ்டியான மசாலா தோசையும் ரெடி. கொஞ்சமா தண்ணி ஆக்கிட்டு இதை பூரியோட சாப்பிட்டு பாருங்க. பூரிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.